ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி. ஆர்ப்பாக்கம் ஆதிப்பட்டாளகனே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. ஆனால் இப்பொழுது சனி பகவான் 3ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். எப்பவுமே சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் பல அற்புதங்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானம். நீங்கள் தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரும். அதையும் தாண்டி 2ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருக்கின்றன ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் சுக்கிரன் கடைசி 4 நாள் மீனத்துக்கு போயிடுறார். அது குரு பார்வையில் அந்த 5 கிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானம் வரும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும், சந்தோஷம் மிகுந்த ஒரு நாட்களாக இந்த வாரம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வாக்கு பலிதம். ஜோசியர், வழக்கறிஞர்கள் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படியே சக்ஸஸ் ஆகும். ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, ஒரு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புக்கு முயற்சி பண்ணுவாங்க. வழக்கறிஞராக இருக்கீங்க, கோர்ட்டில் கேஸு உங்கள் வாதத்திறமையை ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலை, அதனால் ரேட்டிங் கூடும். ஜோசியர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்வதெல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். மொத்தத்தில் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம். முயற்சி ஸ்தானம் வலுத்திருக்கிறது. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். பணம் பல வகையில் பையை நிரப்பப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனையும் குரு பார்க்கிறார். முதல் 3 நாள், அப்புறம் சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது, வருமானம் அதிகரிக்கப் போகிறது, உங்களுடைய அன்றாட செலவுகள் குறைஞ்சி வருமானம் மிதமிஞ்சி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வழக்கறிஞர்களாக இருக்கும் பட்சத்தில், ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்திலும், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியாக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, மற்றபடி இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம், இடம் விற்பது வாங்குவது போன்ற தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான, ஒரு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் எதை தொட்டாலும் சிறப்பாக இருக்க போகுது. 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. 5 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த மகரத்துக்கு சுக்கிரன்.
அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் என்று சொன்னால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகி கடன் காட்சிகள் வாங்கி லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நிலை. ஒரு சிலர் படித்து முடித்த இளைஞர்கள் நான் புதுசாக தொழில் துவங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் தொழில் துவங்கலாமா அல்லது நீங்கள் படித்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறத அவர் நிச்சயமாக உறுதிப்படுத்துவார். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிரன் 10க்குடையவனாக இருந்து 10க்குடையவன் சுக்கிரனாக இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இதையும் தாண்டி அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான நேரம். இந்த சினிமா ஆர்டிஸ்ட் அது திரைக்கு முன்னால் இயக்குபவர்கள், திரைக்கு பின்னால் இயக்குபவர்கள் யாராக இருந்தாலும் சூப்பர் டைம். நல்ல சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். வருவாய் என்பது ரொம்ப எஸ்டிமேட் தாண்டி வருவாய் வரும் அப்படிங்கிறது தான் நிலை. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், சொந்த தொழிலுக்காக இருக்கலாம், எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். செலவுகள் ஏற்பட்டாலும் அதாவது இந்த செலவு கிடையாது, சுப செலவுகள் தான் ஏற்பட போகுது. சுப செலவுன்னா நீங்கள் நம்பி கடன் வாங்கி செய்யலாங்க, அதுதான் சுப செலவு. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறேன், அவங்களுக்கு வக்காலத்து வாங்குகிறேன், அவர் என் நண்பர் அதனால் அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு அதை கண்மூடித்தனமாக நம்புறது, இப்படி உங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளிநாட்டு பயணம் செய்வதாக இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது புத்திர புத்திரிகள் ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். இப்போ புத்திர புத்திரிகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வந்து படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ இன்ஸ்டியூஷன்லேயோ ஒரு இடர்பாடுகள் வந்து அது ரெக்டிஃபிகேஷன் ஆகக்கூடிய நிலை. பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். யாராவது உங்கள் நலத்துக்கோ உங்கள் இடத்துக்கோ ஆட்டையை போகிறதுக்கு தயாராக வருவாங்க. உங்கள் தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி அது வந்து வெறுமனே ஒரு நாடகம்தான், இது வந்து உண்மையான தகவல் அல்லன்னு அப்புறமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் 8இல் கேது இருப்பது ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் தேடி வரக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையோடு இருங்க. 6இல் குரு, ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. குடும்பம் தன்னிறைவு பெறும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். இப்படி 2இல் ராகு இருந்து குரு பார்க்குறார். பார்க்காம இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அந்த ஒரு வார்த்தையால் பிரச்சனை வரலாம்.
இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாதுங்க. நீங்கள் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க. ஓம் அமிர்த கேதுவே போற்றி, பிள்ளையாரே போற்றி அப்படின்னு பண்ணுங்கள். மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது. இப்போ தொழிலில் வளர்ச்சி, அதுவும் பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். புதுசாக தொழில் துவங்குறவங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ், இன்க்ரிமெண்ட்டு போன்ற சலுகைகள் அரசு தரப்பில், அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். 2-11 லிங்க் இருந்தாலே உங்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.